வணக்கம் சென்னை. இது உங்கள் மேக்சிமஸ். எல்லையில துப்பாக்கி சத்த ஓயல, ஆனா நம்ம ராணுவத்தோட அதிரடியும் குறையல. ஜம்மு காஷ்மீர் உதம்பூர் மாவட்டத்துல இருக்கிற ஒரு அடர்ந்த காட்டு பகுதியில பதுங்கி இருந்த பயங்கரவாதிகளுக்கும் நம்ம பாதுகாப்பு படைகளுக்கும் இடையில ஒரு அட்டாமிக் மோதல் நடந்திருக்கு. ஆபரேஷன் கியா. பேரே சும்மா கிர்னு இருக்குல்ல. அந்த ஆபரேஷன்ல என்ன நடந்துச்சு? இதோ அந்த அதிரடி டாப் 7 தகவல்கள். 1. உதம்பூர் மாவட்டம் பசந்த்கர் பகுதியில் பயங்கரவாதிகள் பதுங்கியிருப்பதாக ரகசிய தகவல் கிடைத்ததடுத்து இந்திய ராணுவம், ஜம்மு காஷ்மீர் போலீஸ் மற்றும் சிஆர்பிஎஃப் இணைந்து கடந்த செவ்வாய்க்கிழமை மாலை இந்த ஆபரேஷனை தொடங்கின. 2. ஜோஃபர் காட்டுப்பகுதியில் ஒரு இயற்கை குகைக்குள் பதுங்கியிருந்த பயங்கரவாதிகள் பாதுகாப்பு படையினரை நோக்கி துப்பாக்கியால் சுட ஆரம்பித்தனர். 3. சுமார் 20 மணி நேரத்திற்கும் மேலாக நீடித்த இந்த கடும் போரில் நேற்றிரவு பிப்ரவரி 4, 2026இல் 2 பாகிஸ்தான் பயங்கரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். 4. கொல்லப்பட்டவர்களில் ஒருவன் ருபானி என்கிற அபு மாவியா. இவன் ஜெய்ஷ்-இ-முகமது அமைப்பின் டாப் கமாண்டர் மற்றும் கடந்த பல ஆண்டுகளாக அந்த பகுதியில் பயங்கரவாத செயல்களில் ஈடுபட்டு வந்தவன். 5. குகைக்குள் பதுங்கியிருந்த இவர்களை வெளியே கொண்டுவர முடியாத சூழலில் பாதுகாப்பு படையினர் குகையின் ஒரு பகுதியை வெடிவைத்து தகர்த்து அதிரடி தாக்குதல் நடத்தினர். 6. இவர்களிடமிருந்து M4 கார்மைன் துப்பாக்கி, AK ரக துப்பாக்கிகள் மற்றும் ஏராளமான வெடிமருந்துகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. இதேபோல் கிஷ்துவார் பகுதியிலும் நடந்த மற்றொரு மோதலில் ஒரு பயங்கரவாதி கொல்லப்பட்டுள்ளார். இதன் மூலம் ஒரே நாளில் 3 விக்கெட்டுகளை தூக்கி இந்திய ராணுவம் மாஸ் காட்டியிருக்கு. கண்ணா, குகைக்குள்ள புகுந்தாலும் சரி, காட்டுக்குள்ள மறைஞ்சாலும் சரி, இந்திய ராணுவத்தோட ஸ்கெட்சிலிருந்து தப்பிக்கவே முடியாது. அபு மாவியா காலி. ஜெய்ஷ்-இ-முகமதுக்கு இது ஒரு பெரிய அடி. ஆபரேஷன் கியா மூலம் நம்ம பசங்க இப்போ உதம்பூரை கிளீன் பண்ணிட்டாங்க. பதுங்கிறது உங்க ஸ்டைலா இருக்கலாம், ஆனா தூக்குறது எங்க ஸ்டைல். இட்ஸ் a clean sweep for the Indian Army, boss. இந்திய ராணுவத்தோட இந்த வெற்றியை நீங்க எப்படி பாக்குறீங்க? நம்ம வீரர்களுக்கு ஒரு ஜெய்ஹிந்த் போடுங்க. எல்லா எக்ஸ்க்ளூசிவ் டிஃபென்ஸ் அண்ட் பிரேக்கிங் நியூஸ் அப்டேட்ஸுக்கும் ஸ்டே டியூன்ட் வித் பிராண்டி செய்திகள். நாங்க சொன்னா அது அட்டாமிக் ட்ரூத். இது பிராண்டி செய்திகளுக்காக உங்கள் மேக்சிமஸ். ராணுவத்துக்காக ஒரு விசில் போடுங்க, பாஸ்.